ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டுருக்கு. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்களேன். இப்போது அந்த கணக்கில் ப்ளஸில் இருந்துச்சு, இது மைனஸில் இருக்குது. இதையும் அதே தான் 9 × 8 9 8 72. ஆனால் அதில் நம்ம ப்ளஸில் இருக்கிறப்ப எது பெரிய நம்பர் எடுத்துக்கிற மாதிரி இதில் எது சின்ன நம்பரோ இதுதான் அதோட ஆன்சர். 8 தான் இதோட ஆன்சர். ஏழு 5 9 8 3 இன்ட்டு 75 இதுதான் கொஸ்டின். சரியா? அதாவது 75,983 பெருக்கணும். அதே மாதிரி 45,983 2 முறை பெருக்கிட்டு அதை கழிக்கிறோம். சரியா? கழிச்சுட்டா ஆன்சர் வந்து கீழே வந்து 30,000 டிவைட் பண்ணணும். இதில் ஒன்றுமே இல்லை. நான் ஒரு கணக்குக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இது எப்படி இருக்குது, ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கா, a × a, இங்கே b × b. அப்போனா எழுதலாம் a² மைனஸ் b². அப்போ ஃபார்முலா என்ன வரும், ஒரு முறை இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஒரு முறை மைனஸ் டைமு, இன்னொரு முறை ப்ளஸ் டைம். புரிஞ்சிச்சிங்களா? a² மைனஸ் b இன்ட்டு a + b. சரியா? இப்போ அதே டேர்மில் தான் இருக்குது a² இங்கே b². இப்போ நமக்கு என்ன எழுதலாம் ஒரு முறை, இப்போ இந்த மாதிரி இருக்கிறத ஒரு முறை ப்ளஸ் டைம் ஒரு முறை மைனஸ் டைமில் எழுதிக்கலாமா? சரிங்களா? இப்போ ஒரு முறை இப்போ ஃபார்முலா இங்கே பார், இதுலேருந்து இந்த 75,000 அங்கே 45,000 சப்பானா நமக்கு வருது, கழிச்சு தான் போட்டிருக்காங்க. a - b-யை அதாவது 75,000லிருந்து 983 45,983 ஆன்சர்னா வந்துருக்குது 30,000. கரெக்டாக இருக்கா? அப்போ கீழே போட்டது என்னது, a - b. அந்த 30,000ன்றது a - b. அப்போ a - b கேன்சல். அப்போ மீதி இருக்கிறது என்னது, a + b தான். அப்போ நம்ம எதை ரெண்டுத்தையும் கூட்டணும், இப்போ 75,000த்தையும் இப்போ கூட்டி பாருங்க. 6 16 மீதி 1 19 மீதி 1 11 மீதி 1 11 12. அப்போ ஆன்சர் வந்து 1,21,966. இதான் இதோட ஆன்சர். நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு அது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரை 30,000 டிவைட் பண்ணுறது நமக்கு டைம் வேஸ்ட்டு. அப்போ பார்த்தப்பே நமக்கு தெரிஞ்சுக்கணும் இது ஃபார்முலாவை பேஸில் கொடுத்துருக்காங்க. இது a², இது b², இது a - b. அப்போ a² + b²க்கு இண்டிவிஜுவலாக a + b a - b by a - b கேன்சல் ஆகிடுச்சு. ரெண்டுத்தையும் கூட்டி போட்டால் ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா?